Hi all, I'm Ranjana Kumravil. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்னாவே நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னன்னா, ஐயோ ஹெல்த் இன்சூரன்ஸா அது கட்டதான் சொல்லுவாங்க, அது நமக்கு என்னைக்குமே யூஸ் ஆகாது, கட்டின பணம் திருப்பி வராதுன்ற மைண்ட் செட் தான். பட் அப்படி இல்லை, நம்ம நிறைய பேர் வந்து எமர்ஜென்சிக்காக வந்துட்டு ஒரு ஃபண்ட் வச்சிருப்போம். லைக் உங்களோட ஜுவல்லரியா இருக்கலாம், இல்ல உங்களோட சேவிங்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். டக்குன்னு திடீர்னு ஏதாவது ஒரு செலவுன்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷனுக்கு பாத்தீங்கன்னா 1 to 2 லட்சம் ரூபாய் சாதாரணமா ஒரு மினிமம் ட்ரீட்மெண்ட்டுக்கே நமக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 10 to 15% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. சோ நம்மளோட தவறுதல் என்னன்னு நினைச்சுக்கிறோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா நிறைய பேர் கிளைம் வர்றதில்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம 100% ஜென்யூனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட் இல்ல ஒரு கைடன்ஸோட நம்ம வந்துட்டு எப்படி நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், உங்களோட இன்கம் எவ்வளவு, உங்களால வந்துட்டு எவ்வளவு மினிமம் சம்மர்ஷூட் எடுக்க முடியும், எவ்வளவு பிரீமியம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதுல எந்த கம்பெனிஸ் பெஸ்டோ அது அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த சிட்டில இருக்கீங்கன்றத பொறுத்தும் அது வந்துட்டு கம்பெனி செலக்ட் பண்றதெல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்காம நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லயும் ஆஃபர் பண்றாங்க. பட் வந்துட்டு அதே மாதிரி பேங்க்ஸ் நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தப்ப பண்ணவே கூடாது. பிகாஸ் ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முக்கியமா நமக்கு தேவையான நேரம் எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, நமக்கு ஏதாவது ஒரு கிளைமுங்கும் போது கண்டிப்பா அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பர்சன் கண்டிப்பா தேவை. இப்ப நீங்க பேங்க்ல எடுத்திருந்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி அங்க இருக்காரான்னு தெரியாது. ஆன்லைன்ல எடுத்திருந்தீங்கன்னா நம்ம அந்த மினிமம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் கம்மி பண்றதா நினைச்சுக்கிறோம். ஆனா நாளைக்கு அந்த இன்சூரன்ஸ்ல எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட இதை வந்துட்டு கிளைம் வந்துட்டு ஃபுல்லா வாங்கி தரதுன்றது பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்க போகும்போது 100% உங்களுக்கு வந்துட்டு கிளைம்ஸ் எல்லாமே வந்துட்டு செட்டில் ஆயிடும். சோ அதனால நம்ம வந்துட்டு நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பேடா எக்ஸ்பெக்ட் பண்ணாம, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ சம்மர்ஷூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்குமே நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். கேட்கலாம் 2 கோடி ரூபாய். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட், இப்ப நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு ஆன்ஜியோ பண்ணணும்னா கூட லேக்ஸ்ல தான் செலவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நம்ம அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட இது வந்து நம்ம போய் ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ண முடியாது. சோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சம்மர்ஷூட் தேவை, நீங்க எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அண்ட் உங்களோட ஃபியூச்சர் மெடிக்கல் காஸ்ட் வந்து ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா இருப்போம்னே நம்புவோம். பட் இருந்தாலும் இது எல்லாமே சேஃப்டியா நம்ம எடுத்து வச்சுக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட வெல்த் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெர்ஃபெக்டா வந்துட்டு சேஃபா நீங்க காப்பாத்திக்கலாம். திடீர்னு நமக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு தான் ப்ராப்ளம் வருது. கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு திடீர்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்துட்டு அந்த கொரோனா டைம்ல இன்கம் இல்லாத டைம்ல பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சம்மர்ஷூட் தேவை, உங்களுக்கு என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாமே நீங்க சொல்லி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா 100% ஜென்யூனா கிளைம் கிடைக்கும். சோ கண்டிப்பா நீங்க யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்காதீங்க. பிஃபோர் மேரேஜ் நீங்க எடுத்தாலும் சந்தோஷம், இல்ல மேரேஜ் ஆயிடுச்சா உடனே நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். சோ கண்டிப்பா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஹெல்த்ல ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை. நம்மளுமே சஜ்ஜனா பினான்சியல் சர்வீசஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆஃபர் பண்றோம். ஒரு கம்பெனி இல்ல, வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா நீங்க ஜஸ்ட் ஹெல்த்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அண்ட் என்னோட நம்பரும் நான் இதுல அட்டாச் பண்றேன். நீங்க ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணி